நமஸ்தே. நான் இந்த சாப்டரில் பிரவேஷிகா ஹிந்தி ரத்னாக்கர் புக்கில் இருக்கக்கூடிய பஹ்லா பாக் ஃபர்ஸ்ட் பார்ட்டு நிபந்துனா கட்டுரைன்னு அர்த்தம். அதில் நான் இன்னைக்கு பாரத் ஏக் தர்ம நிர்பேக்ஷ ராஷ்டிர, அதான் பாரதம் ஒரு மதச்சார்பற்ற தேசம், இதை பற்றி தான் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப டஃப்பாக இருக்குது. நல்லா ஒரு தடவைக்கு 4 தடவை படித்தாதான் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அப்படி தான் இருக்குது இந்த பாடம். கொஞ்சம் கஷ்டம்னு சொல்ல முடியாது, அவங்க கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த மீனிங் ஆழ்ந்து படித்தா நமக்கு ரொம்ப புரியும். அதனால் கவனித்து படிச்சுட்டு வாங்க. கொஞ்சம் பொறுமையாக படிக்கணும். இந்த பாடமெல்லாம் படித்தாதான் நமக்கு நல்லா புரியும். வாங்க பாடத்துக்குள்ளே போகலாம். பாரத் ஏக் தர்ம நிர்பேக்ஷ ராஷ்டிர. பாரதம் ஒரு மதச்சார்பற்ற தேசம். பாரத் கே சுதந்திர ஹோனே கே பாத், பாரதம் சுதந்திர ஹோனே கே பாத்னா சுதந்திரம் அடைந்த பிறகு, பாரதத்திற்கு ஜப் எப்பொழுது சன்விதான் பனா அரசியல் அமைப்பை உண்டாக்கினார்களோ தப் அப்பொழுது ஜவஹர்லால் நேரு, டாக்டர் அம்பேத்கர், வல்லபாய் பட்டேல், டாக்டர் ராஜேந்திர பிரசாத், சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி ஜெய்சே போன்ற நேதாவோனே தலைவர்கள் மில்கர் சேர்ந்து சன்விதான் மேம் அரசியல் அமைப்பில் கோஷித் கர்வாயா இதை அறிவிக்க செய்தார்கள். கி பாரத் ஏக் தர்ம நிர்பேக்ஷ ராஜ்யகை, பாரதம் ஒரு மதச்சார்பற்ற தேசம். தர்ம நிர்பேக்ஷ ராஜ்ய வகை, அந்த மதச்சார்பற்ற தேசம் எது? அதுதான் ஜோ அப்னி பிரஜாக்கோ, அது அப்படின்னா தன்னுடைய பிரஜான மக்களுக்கு அப்னே தங்களுடைய தர்மக்கோ மதத்தை மான்னேக்கி ஏற்றுக்கொள்வதற்கான சுதந்திரத்தா தேதாகை சுதந்திரத்தை கொடுக்கிறது. அவுர் மற்றும் ராஜ்ய தேசம் உன்கே தர்ம அவர்களுடைய தர்மம் மதம் ஜாதி யா சம்பிரதாயங்களில் கோயி பேத நகி மான்தா எந்த ஒரு வேறுபாட்டையும் நகி மான்தான ஏற்றுக்கொள்வதில்லை. சன்விதான் கே அனுசார் அரசியல் அமைப்பிற்கு ஏற்ப பாரதம் ஐசேஹி ஏக் ராஷ்டிரகே ரூப்மே இப்படிப்பட்ட ஒரு தேச வடிவத்தில் கோஷித் கர்ச்சுக்கா அறிவிக்க முடிந்தது. ஜோ அப்படி சன்ஸ்தாவோமே தன்னுடைய நிறுவனங்களில் கிசிபி ஏக் தர்மகோ எந்த ஒரு மதத்தையும் அப்னா நா மானேகா தனதாக ஏற்றுக்கொள்ளாது. வஹ் சப் தர்மோங்கே அது எல்லா மதத்தையும் பிரதி தடஸ்த் ரகேகா அதாவது தடஸ்தன நடுநிலையாக இருக்கும். அவுர் மற்றும் கிசி பிரஜாக்கே அப்புனே தர்மக்கே கிசி பிரஜாக்கே ஒரு எந்த மக்களுக்கும் அப்புனே தன்னுடைய தர்மக்கே மதத்தை பிரச்சாரம் செய்வதில் பாதா நகி டாலேகா தடை போடாது. தர்ம நிர்பேக்ஷ ராஜ்ய மதச்சார்பற்ற நாடு மத்லப் வஹ் அர்த்தம் என்னன்னா கிசி தர்மக்கே விருது நகிகை எந்த மதத்துக்கும் எதிரானது அல்ல. கிசிபி தர்மக்கோ அது கிசிபி எந்த மதத்தையும் அப்னே ராஷ்டிரகா தர்ம நகி மானேகா தன்னுடைய தேசத்துடைய மதமாக நகி மானேகான ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பாரத் ஐசாஹி ஏக் தர்ம நிர்பேக்ஷ ராஷ்டிரகை பாரதம் அதுபோல ஒரு மதச்சார்பற்ற நாடு. தர்ம நிர்பேக்ஷதா யுகோங்ன காலங்களிலிருந்து பாரத தேசத்துடைய பரம்பரா ரகிகை பரம்பரையாக இருந்து கொண்டு இருக்கிறது. விபின்ன தர்ம பலதரப்பட்ட மதம் யா மஜ்ஹப் சேம் அதேதான் ரிலிஜனே தான் மான்னேவாலா ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் பாரதத்தில் பகுத் தினோங்சே நீண்ட நாட்களாக ரஹ்தே ஆயேகை வசித்து வந்திருக்கிறார்கள். அவுர் மற்றும் பாரதத்துடைய நிவாசி பாரதத்தில் வசிக்கக்கூடியவர்கள்
உன்சே மில்கர் அவர்களை சந்தித்து பாயி சாரேக்கி பாவனா ஒரு சகோதர எண்ணத்தை மான்தே ஆயேகை ஏற்று வந்திருக்கிறார்கள். வே விதேஷி அவர் விதர்மி பி அந்த விதேஷி அவர் விதர்மி அப்படின்னா வெளிநாட்டு மத வெறியர்களும் பாரத் கே லோகோங் சே பாரத மக்களுடன் மில் ஜுல்கர் ஒன்று சேர்ந்து சுக் சாந்தி சுகம் மற்றும் அமைதி பூர்வக்னா முழுமையாக ரகத்தே ஆயேகை வசித்து வந்திருக்கிறார்கள். பாரதிய சன்ஸ்கிருதிக்கு பாரத பண்பாட்டினுடைய உதார்த்தா அந்த பரந்த மனப்பான்மை ஆர் மற்றும் சம்கிரகன்சீல்தா வரவேற்பும் சபுகோ எல்லோருக்கும் விதித் ஹை தெரிந்தவை. பாரத் ஜெய்சே பாரதம் போன்ற விஷால் பரந்த और விஸ்த்ருத் ரெண்டுக்கு ஒரே மீனிங் தான். தேஷ் பரந்த தேசத்தில் ஏக் ஒரு ராஷ்ட்ரிய ஜீவன் ஒரு தேசிய வாழ்க்கை தபி சம்பவகை அப்பொழுதுதான் நிகழும். ஜப்கி லோக் எப்பொழுது லோக் மக்கள் சபி தர்மோங்கே எல்லா மதங்களின் மீதும் தர்மோங்கே பிரதி மதங்களின் மீதும் உதார்த்தா பெருந்தன்மை ஏவம் மற்றும் நிஷ்டா பாவ் ஈடுபாடு எண்ணம் ரக்கேங் வைப்பார்களோ யதி ராஷ்டிர கிசி ஏக் தர்மகோ யதி ஆனால் தேசம் கிசி ஏக் தர்மகோ ஏதாவது ஒரு மதத்தை அப்னா மான் லேத்தோ தனதாக்கி கொண்டால் தன்னுடையதாக ஏற்றுக்கொண்டால் வஹ் அது தர்ம நிர்பேக்ஷதாக்கே நியமோங்கா அது மதச்சார்பற்றது விதிமுறைகளை உள்ளங்கன் கர்ணே ஜெய்சே உள்ளங்கன்ன மீறுவதைப் போல ஆகலாம். ராஷ்டிரகா ஒவ்வொரு தேசத்துக்கும் அப்னா கோயி ஏக் தர்ம நகி ஹோனா ராஷ்டிரகா அப்னா கோயி தேசம் தனக்குன்னு ஏதாவது ஒரு மதம் நகி ஹோனாகை இருக்காது. யதி ஏக் தர்மக்கே மான்னே வாலோங்கா ஒரு மதத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் பகுமத் ராஷ்டிரமி பகுமத்ன அநேகரின் தனி கருத்து கொண்ட ராஷ்டிரமே தேசத்தில் ஹோத்தோ இருந்தால் உஸ் தர்மக்கே அனுயாயியோங் அந்த மதத்தை பின்பற்றக்கூடியவர்களில் அப்னே தர்மக்கோ தன்னுடைய மதத்தை இத்தர் தர்மோங்சே மற்றொரு மதத்துடன் உச்சென உயர்ந்தது அவர் மற்றும் அந்நிய தர்மோங்கோ மற்ற தர்மங்களை அப்னே தர்மசே தன்னுடைய மதத்தை விட நீச் மன்னேக்கி நீச்சின தாழ்ந்தது என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய தாரணா பைதா ஹோனேக்கி அந்த ஏற்பு அக்செப்டன்ஸ் பைதான உற்பத்தி ஆவதற்கான சம்பாவனா ஹோத்திகை ஒரு யூகம் கெஸ் பண்ணுறது சம்பாவனா ஹோ சக்திகை ஊகம் செய்ய முடிகிறது. ராஷ்டிர கேலியே இது தேசத்திற்காக பயங்கரமான ருக்கு ஹோகா தடையாக இருக்கலாம். பாரதிய சன்விதான் கே பாரதிய அரசியலமைப்பை நிர்மாத்தாவோனே உண்டாக்கியவர்கள் பாரதத்தை தர்ம நிர்பேக்ஷ ராஷ்டிர மதச்சார்பற்ற நாடு என்று கோஷித் கர்கே அறிவித்துவிட்டு பாரதிய பிரஜாக்கே பிரதி இந்திய மக்கள் மீது நியாய்கா ராஸ்தா நியாயமான வழியைத்தான் அப்னாயாத்தா தனதாக்கி கொண்டு இருந்தார்கள். கோஷனா இந்த அறிவிப்பு பாரத் ஜெய்சே பாரதம் போன்ற விவித் தர்மவாலே பலதரப்பட்ட மதத்தவர்கள் தர்மவாலே பிரஜாக்கோ பலதரப்பட்ட மதங்களை உடைய மக்களுக்கு ஏக்தாக்கே சூத்திரமேம் அதாவது ஒற்றுமையில் ஒற்றுமை என்ற நூலில் பாந்தே ரக்னேமே கட்டி வைப்பதில் ஸ்விதா ஜனக் சித்தகுயி அதாவது அது ஆறுதல் அன்று ப்ரூவ் செய்யப்பட்டு உள்ளது.
சித்தன ருசுவாக்குதல், ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். தார்மிக் சகிஷ்ணுதா, மத சகிப்புத்தன்மை. தர்ம நிர்பேக்ஷ ராஷ்டிரகா, மதசார்பற்ற தேசத்துடைய மூல் மந்திரக, ஒரு மூல மந்திரம். ஹமாரே தேஷ்கே, நம்முடைய தேசத்துடைய சன்விதான்மே, அரசியலமைப்பில், இஸ்பர், இதன் மேல், ஆவஷ்யக் பல், அவசியம் தேவையான, பல் தியா கயாக, வற்புறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கிறது, வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது. பல் தியா கயாக என வலியுறுத்தப்பட்டு இருக்கிறது. விபின்ன தர்ம, பலதரப்பட்ட மதங்கள் और மற்றும் ஜாதி வாலே, சாந்தி சே, ஜாதியைச் சேர்ந்தவர்கள், சாந்தி சே அமைதியுடன், ரஹ்தே ஆயேகை வசித்து வந்து இருக்கிறார்கள். ஏக் தர்ம நிர்பேக்ஷ ராஷ்டிரமே, ஒரு மதச்சார்பற்ற நாட்டில், தர்மகே நாம் பர், மதம் என்ற பெயரில், கிசிகா சோஷன் நகி ஹோகா, யாரையும் சுரண்டுதல், சோஷன்னா சுரண்டுதல் அப்படின்னு அர்த்தம், நகி ஹோகா நிகழாது. சச்சே நாகரிக்தா கி, உண்மையான குடியுரிமை உடைய புனியாதி அடிப்படை, பிராதேஷிக்தா கே விஸ்வாஸ், பிராந்தியத்தின் மேல் நம்பிக்கை, और மற்றும் பந்தன் மேஹி ஹே, பந்தன்னா ஒரு நல்ல பிணைப்பில் தான் அது இருக்கிறது. பிராதேஷிக்தா கே விஸ்வாஸ், பிராந்தியத்தின் மேல் நம்பிக்கை. விஸ்வாஸ் கா அர்த், நம்பிக்கைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, தேஷ் விருத்து காரியமே, விருத்து காரிய அப்படின்னா நாடு எதிரான காரியங்களில் ஈடுபடுவது அப்படின்னு அர்த்தம். லக் ஜானா நகி, ஈடுபடாது. ஜப் தக், எப்பொழுது வரை, ஹர் ஏக், ஒவ்வொரு, நாகரிக், குடிமக்கள், அப்னே தேஷ்கே, தன்னுடைய தேசத்தின் மீது, பிரதி மீது, விஸ்வாஸ் ஏவம், நம்பிக்கை மற்றும் நிஷ்டா ரக்தாக, ஈடுபாடு வைக்கிறார்களோ, தப், அப்பொழுது, வஹ், தப் தக், அதுவரை, வஹ் தேஸ்கே, சன்விதான்மே, அது தேசத்தினுடைய அரசியலமைப்பில், மூலாதிகார், அடிப்படை உரிமை மற்றும் சம்மான், சம்மான கௌரவம், உசே பிராப்தக, அவனுக்கு, பிராப்தக என பெற்றிருக்கிறார்கள். और உனே வஹ் பாயா கரேகா, அவற்றை அவர்கள் பெறுவார்கள். ஹர் நாகரிக்கு, ஒவ்வொரு குடிமகனுக்கும், ஜோ சகூலியத், வசதி, பிராப்தகை பெற்றிருக்கிறார்களோ, உசேபி, அதையும், பானேகா, பெறுவதற்காக, வஹ் அதிகாரி ஹோகா, உரிமை உடையவனாக ஆவான். தர்ம நிர்பேக்ஷ ராஜ்யக தியேய, தியேயன அன்பளிப்புன்னு அர்த்தம். சாமாசிக் நியாயகை, சமூக நீதி. சாமாஜிக் நியாய் அப்படின்னா சமூக நீதின்னு அர்த்தம். ஸ்வஸ்த், ஆரோக்கியமான, நிஷ்பக்ஷ், நடுநிலையான, அவிக்ருத், அறிவிக்கப்படாத, और மற்றும் ஷக்ஷம் லோக் சேவா, திறமையான பொதுச்சேவை, ஜோ யோக்யதா और தேஷ்பக்தி சே, யார் தகுதியுடனும் தேசபக்தியுடனும் பக்தியால் பிரேரித் ஹோக்கர், தூண்டப்பட்டு, ஊஞ்சே ஆதர்ஷோங் சே, உயர்ந்த லட்சியங்களால், புஷ்டு ஹோத்திகை, வளர்ச்சி அடைகிறது. வஹ் தர்ம நிர்பேக்ஷ ராஜ்ய கேலியே, அது மதச்சார்பற்ற நாட்டிற்கு, தேசத்திற்கு, நிதாந்த் ஆவஷ்யக், முற்றிலும் அவசியமாக இருக்கிறது. பாரத் மே, பாரதத்தில், சௌபாக்கிய சே, அதிர்ஷ்டவசமாக, ஐசி, இப்படிப்பட்ட, ஆவஷ்யகதா ஓங்கா, தேவைகளை, பாலன் ஹோத்தா ஆரகாகை, கடைப்பிடித்து வந்து கொண்டு இருக்கிறார்கள். இது 2 பார்ட்டாக போடலான் இருக்கேன், ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால. அடுத்த பார்ட்டு தொடரும். ஹமாரே தேஷ்கே, நம்முடைய தேசத்துடைய, சன்விதான்மே, அரசியல் அமைப்பில், யத்யபி, பர்ஹாப்ஸ், தர்ம நிர்பேக்ஷ், மதச்சார்பற்ற அப்படிங்கிற ஷப்து, சொல், பிரேக்தகை, பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. ஃபிர்பி, இருந்த போதிலும், தார்மிக் ஸ்வதந்திரதா, மத சுதந்திரம், நாகரிகோங்கே மூல் அதிகாரோங்கே,
குடிமக்களின் அடிப்படை உரிமையின் கீழ், அதாவது நாகரிக்னா குடிமக்கள், மூல் அதிகார் அப்படின்னா அடிப்படை உரிமைக்கு அந்தர்கத்கி அதன் உட்பிரிவில் அல்லது கீழ்தான் பிரதான் கி கயி கொடுக்கப்பட்டு இருக்கிறது. எக் ஷாஃப் கோஷித் கியா கயா ஹை இது தெளிவாக அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. கி ராஷ்டிர கா அப்னா கோயி தர்ம நகி அதாவது ராஷ்டிரகா தேசத்திற்கு சொந்தமாக எந்த மதமும் இல்லை. ஹமாரே தேஸ்கா நம்முடைய தேசத்துடைய சன்விதான் அரசியல் அமைப்பு அஸ்புஷ்யதா பிரத்தாகோ அதாவது தீண்டத்தகாமை முறையை நிஷித் மான்தாகை தடை செய்ததாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. லிங்ன ஜெண்டர், பால், ஜாதி, யா அல்லது சம்பிரதாய் கே பேத்பாவ் சம்பிரதாயங்களுடைய வேற்றுமை எண்ணங்கள் நிஷித் டஹ்ராத்தாகை தடை செய்கிறது. ஃபிர்பி இருந்த போதிலும், வஹ் பிச்டி ஹுயி அது பின்தங்கி இருக்கின்ற, ததா மற்றும் தலித் வர்கோங்கே ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆரக்ஷன் துவாரா பாதுகாப்பின் மூலமாக தர்ஜீஹ் தேனே கா ஆஸ்வாசன் தேதா ஹை. தர்ஜீஹ் அப்படின்னா முன்னுரிமைன்னு அர்த்தம். தேனே கா கொடுப்பதற்கான ஆஸ்வாசன் உத்தரவாதம் தேதாகை கொடுக்கிறது. பாரத் தர்ம நிர்பேக்ஷ ராஜ்யக்கே ரூப்மே பாரதம் மதச்சார்பற்ற தேசம் அப்படிங்கிற வடிவத்தில் அப்னே தன்னுடைய சன்விதான் துவாரா அரசியல் அமைப்பின் மூலமாக சப் பிரஜாக்கோ எல்லா மக்களுக்கும் தார்மிக் சுதந்திரதா மத சுதந்திரம் கொடுக்கிறது, தேதாகை கொடுக்கிறது. அவுர் மற்றும் கிசி தர்ம எந்த ஒரு மதம், யா மஜ்ஹப் சேம் அதேதான் மதம் தான் அர்த்தம், கோ காஸ்தான் நஹி தேதா சிறப்பு இடம் கொடுக்கவில்லை. இந்த மதத்துக்கு தான் அப்படின்னு எந்த ஒரு இடமும் கொடுக்கவில்லை. இஸ் பிரகார் இந்த மாதிரி பாரதம் தர்ம நிர்பேக்ஷதா கி ஓர் மத சார்பற்றதை நோக்கி ஏக் சாகஸ்பூர்ண கதம் உட்டாயாகை ஒரு தைரியமான அடி எடுத்து வைத்திருக்கிறது. இஸ்கா பூரா ஸ்ரேய இதுக்கு முழு பொறுப்பு மகாத்மா காந்திஜி தத்தா மற்றும் ஜைசா கி பகலே கஹா சுக்கா ஹை இதுக்கு முன்பே நம்ம இவர்தான் காரணம்னு சொல்லி இருக்கிறோம். ஜவஹர்லால் நேரு, வல்லப் பாயி பட்டேல், டாக்டர் அம்பேத்கர், டாக்டர் ராஜேந்திர பிரசாத் ஜைசே போன்ற லோகோங்கி மக்களுடைய தூர்தர்ஷிதா கி ஹே தொலைநோக்குதான் இதற்கு காரணம். உனோங்னே அவர் பாரத்துடைய ராஷ்டிரியத்தாக்கே மஜபூத் கம்பேக்கே ரூப்மே அதாவது தேசத்தை ஒரு வலுவான கம்பேன தூண்கிற வடிவத்தில் தர்ம நிர்பேக்ஷதாக்கோ மதச்சார்பற்றமையை நிதாந்த் அவசியக் தத்துவ மானாகை முற்றிலும் தேவையான தத்துவமாக மானா ஏற்றிருக்கிறார்கள். வே கிசிபி கிஸ்மு அவர்கள் எந்த ஒரு கிஸ்மன வேற்றுமையை ஜாத்தியதா யா சம்பிரதாயிக்தா ஜாதியம் இனம் அல்லது ஜாதியதா யா சாம்பிரதாயிக்தா அதாவது இனம் அல்லது வாதத்திற்கு விருத்தத்தை எதிராக இருந்தன. வே தர்மைக்கே விருத்த அவர்கள் மதத்திற்கு எதிராக கபி நகித்தே ஒரு பொழுதும் இருந்ததில்லை. உன்கே அனுசார் அதற்கு ஏற்ப தர்ம மதம் வியக்திக்கே மனிதனுடைய அந்த அந்தர் சேத்தனா அதாவது உள் விழிப்புணர்ச்சின்னு கூட சொல்லலாம், உள் நனவின் வளர்ச்சி அந்தர் சேத்தனா கே விகாஸ்மே வளர்ச்சியில் ஜோ உத்தம் மானி ஹை அது சிறந்ததாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தர்ம உஸ் அந்தர் சேத்தனா கே மதம் அந்த உள் உணர்வுகளுடைய பரிவர்த்தன்
மாற்றத்தில் ஜோர் தேता है பலம் கொடுக்கிறது और மேலும் இஸ் பரிவர்த்தன் கோ இந்த மாற்றத்தை வியக்த கர்த்தா है வெளிப்படுத்துகிறது. உன்கே கதானுசார் அவர்கள் குறிப்பிட்டிருப்பது போல தர்ம அர்த்தம் மதம் என்பதற்கு என்ன அர்த்தம்னா சைத்தாந்திக் துராகிரகதா அதாவது கோட்பாட்டு தெளிவின்மை யா அல்லது கட்டர்த்தா நகி பிடிவாத குணம் அப்படின்னு அல்ல. இத்தனா ஹோனே பர்பி இவ்வளவு இருந்த போதிலும் தார்மிக் கட்டர்த்தா அதாவது அந்த கோட்பாட்டில் பிடிவாதமான எண்ணம் தார்மிக் கட்டர்த்தா கட்டர்த்தான பிடிவாத குணம் அப்படின்னு அர்த்தம். கடுமை சொல்லலாம். பாவனா ஆசானிசே எளிதாக தபுதி நகிகை அடங்குவது இல்லை அழுத்தப்படுவதில்லை. துர்பாகியவசமாக பாரதம் அப்னே கையே பிரதேசோமே தன்னுடைய பல பிரதேசங்களில் தார்மிக் மத துராகிரஹ் தெளிவின்மை தங்கோங்கோ கழகத்தை மத தெளிவின்மை கழகத்தை போகாக அனுபவித்து இருக்கிறது. பாரதத்துடைய சாமாஜிக் பிம்ப சமூக உருவம் கபி ஒரு பொழுதும் உஜ்ஜவல் நகி திக்காயி படா அது பிரகாசமானதாக தென்படவில்லை. ஷாயத் ஒரு கால் ஆம் ஜனதா பொதுமக்களுடைய நிரக்ஷர்த்தா கல்வி அறிவு மற்றும் அந்த விஸ்வாஸ் மூட நம்பிக்கை ஜோ சமாஜ்கே விருக்ஷமே அது சமுதாயத்தில் விருக்ஷமே குணே விருக்ஷமே குணேக்கி தரக் மரத்தில் ஒரு பூச்சியை போல லகாகை தோன்றி இருக்கிறது. இஸ்கா காரண் ஹோ இதற்கு காரணம் இருக்கிறது. பாரத் பூமி கி உர்வர்த்தா பாரத பூமியுடைய கருவுறுதல் உர்வர்த்தா சபி விபின்ன சபியதா எல்லா மாறுபட்ட நாகரிகம் மற்றும் சன்ஸ்கிருதிகோ பண்பாட்டை ஆத்மசாத் கர் லியாகை ஒருங்கிணைத்து விட்டிருக்கிறது. ஜெய்சே பகலே அதான் போல ஜெய்சேன போல பகலேன முன்பு தார்மிக் துராகிரகே காரண் அந்த மத பிடிவாதத்தின் காரணத்தால் கலஹுயே கலகம் ஏற்பட்டதோ வைசே அதே போல அப்படி ஆஜ்கல் இந்நாட்களில் மத்து தான் கே புக்கே அதாவது வாக்களிக்கும் பசி வாக்கு பசி ததா கத்தித்து ததாகதித் நேதாலோக் பிறரால் சொல்லப்படுகின்ற நேதாலோக் தலைவர்கள் அன்பட் படிக்காதவர்கள் அஷிக்ஷித் கல்வி அறிவில்லாத ஜனதாக்கோ மக்களை தர்மக்கே நாம்சே மதம் என்ற பெயரால் உபாடுகர் தூண்டிவிட்டு ஏக் ஜாதி கே லோகோங்கோ ஒரு ஜாதி மக்களை தூசரி ஜாதிக்கோ லோகோங் கே வேறொரு ஜாதி மக்களுக்கு விருது எதிராக படுகா தேதிகை தூண்டிவிடுகிறார்கள். எக் பாரத் கே பவிஷ்ய கேலியே இது பாரத் கே பவிஷ்யன பாரத்துடைய எதிர்காலத்திற்கு அச்சா நகிகை நல்லது இல்லை. ஏசே நேதாவோங் கா மூங் பந்து கர்க்கே இப்படிப்பட்ட தலைவர்களை அமைதிப்படுத்திவிட்டு மூங்கு பந்து கர்க்கே அமைதிப்படுத்திவிட்டு தேஸ்கி பலாயி தேசத்திற்கு தேச நன்மையை சாகுனே வாலே விரும்பக்கூடிய சச்சே நேதாவோங்கோ உண்மையான தலைவர்களை சுன்னா சாகியே தேர்ந்தெடுக்க வேண்டும். அல்ப சங்கிய லோகோங்கோ குறைந்த எண்ணிக்கையுடைய மக்களை சந்துஷ்ட கர்னேக்கி திருப்திப்படுத்துவதற்கான நீதி கோபி நீதியையும் முறையையும் பந்து கர்னா சாகியே நிறுத்த வேண்டும். நஹீதோ இல்லாவிட்டால் வே அவர்கள் சதா கேலியே எப்பொழுதும் சமாஜ்கி ஜனதாக்கி சமாஜ்கி சமுதாயத்தில் உள்ள மக்களுக்கு ஜனதாக்கி அபேக்ஷா கர்த்தே ரகேங்கே மக்களை எதிர்பார்த்து கொண்டு இருப்பார்கள். இஸ் பிரகார் இந்த மாதிரி தேசத்துடைய சாமாசிக் ரூப் கலப்பு வடிவத்தை பனாயே ரக்னேக்கா உண்டாக்கி வைப்பதற்கு
प्रयत्न करना जरूरी है முயற்சி செய்வது அவசியம் यह आजकल இது இந்நாட்களில் बहुत ही மிகவும் प्रासंगिक है மிகவும் தொடர்புடையதாக இருக்கிறது ஜப் கி அதாவது பஞ்சாப் அசாம் और காஷ்மீர் போன்ற இடங்களில் ஜாத்திய தனாவ் ஜாதி பதற்றம் ஜோரோங் சே சல்தா ஹை நல்ல பலமாக நடக்கிறது பாரத் கா இதிகாஸ் பாரத வரலாறு இந்திய வரலாறு ஹமே பதாதா ஹை நமக்கு சொல்கிறது கி ராஜநீதி சே அரசியலால் தர்மத்தை தூர் ரக்னா சாகியே தொலைவில் வைக்க வேண்டும் நஹிதோ இல்லாவிட்டால் சமாஜ் கே லோகோங் மே சமுதாய மக்களிடத்தில் அல்காவ் பூர்வாகிரஹ் அதாவது தனிச்சார்பு மற்றும் தனாவ்னா பதற்றம் சதா கேலியே எப்பொழுதுமே பனே ரகேங்கே உண்டாகி இருக்கும் சாமாசிக்தா ஹி அதாவது பொருந்தக்கூடிய தன்மைதான் இஸ்கி இதற்கு ஏக்மாத்திர தவாகை ஒரே ஒரு மருந்து ஹமாரே தேஸ்கே நம்முடைய தேசத்துடைய பாவி ஜீவன் கி எதிர்கால வாழ்க்கையின் பலாயே கேலியே நன்மைக்காக நாம் அப்படி நம்முடைய சாமாசிக்தாக்கோ பொருந்தக்கூடிய தன்மையை பனாயே ரக்கேங்கே உண்டாக்கி வைப்போம்